Respected dignitaries, honorable principal, respected teachers, and my dear students, so good afternoon to all. Actually, I did my 11th and 12th during 2010 to 2012 here. It's been almost 12 years since I left this school, and I'm really honored to be back as a chief guest to the same school. More than me, my parents are more proud than me. Actually, இந்த ஸ்கூல் நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது எப்படி அப்படின்னா 10th ரிசல்ட் வந்தது. ஸோ 10 years பேக் இட் வாஸ். ஸோ 10th ரிசல்ட் வந்த உடனே நானும் எங்கள் அப்பாவும் அடுத்த 11th நாமக்கல்லில் படிக்கிறோம் அப்படின்ட்டு காலைல கிளம்பி வந்துட்டோம். வந்தவுடனே அப்போ இருந்த கிரேஸ் இந்த க்ரீன் பார்க் குறிஞ்சி அங்கெல்லாம் போகணும் அப்படின்றது தான். ஸோ நானும் அப்பாவும் ஃபஸ்ட்டு அங்கே போனோம். எங்களால் உள்ளே போக முடியல, அவ்வளோ கூட்டம் இருந்தது. 2 ஸ்கூலுமே அந்த மாதிரி விசிட் பண்ணிட்டோம். ஸோ ஈவினிங் ஒரு 4:30 ஆகிடுச்சு. அப்புறம் அப்பாவுக்கு ட்ரினிட்டி அகாடமின்ற ஸ்கூல் அப்பாவோட எங்கள் தாத்தாக்கு மூலியமாக இந்த ஸ்கூல் தெரியும். ஸோ இந்த ஸ்கூல் போகலாம் அப்படின்னு அப்பா சொன்னார். பட் எனக்கு இல்லை, நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே க்ரீன் பார்க் குறிஞ்சி அங்கே தான் சேர்ந்துருக்காங்க, நான் அங்கே தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி சும்மா பார்த்துட்டு வரலாண்டா அப்படின்னாரு. ஸோ ஈவினிங் ஒரு 5:30 தான் ஸ்கூலுக்கு நாங்கள் வரோம். வந்தப்போ எனக்கு சோமசுந்தரம் சார், சாரி சார் அண்ட் சிவி சார் 3 பேர் தான் இருந்தாங்க ஸ்கூலில். ஸ்கூல் பார்த்த உடனே எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு பிடிச்சதோ இல்லையோ அப்பாவுக்கு பிடிச்சிருச்சு. அவர் இங்கே தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நானும் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நடந்தது தான் அதெல்லாம். ஸோ எவ்ரி திங் இஸ் லைக் தட். இதோட ஒரு பெஸ்ட் அக்கேஷன் எனக்கு கிடைக்குமான்னு தெரில. என்னோட அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு இதோட பெஸ்ட் அக்கேஷன் இல்லை. They are the main reason why I took this school, and I think this school made them proud by giving me what I want, and the school made my parents proud. From teachers, ennoda teachers, they are gifted intellectuals. They taught me the endurance, compassion and discipline I have today. And next, to the students, I think you all chose this school, and this is one of the best decision you have taken, I think so, because this Namakkal city has it has seen over the past years, it has seen a tremendous transition with ups and downs, of a rise and fall of many educational institutions, but Trinity stands apart and staying ahead of all other educational institutions here. I think then just chinna piece of advice to you students. All the students, including science students, commerce, computer science students, just one piece of advice enna the lost time can never be you can never get your lost time. You can always repent for the lost time, but you can never get your time. So just use your time wisely while in the school period, because in the school period la neenga enna kathukrீங்களோ அதுதான் உங்களோட லைஃப்க்கே உங்களுக்கு ஒரு லைஃப்ல இருக்க எல்லாத்துக்குமே இந்த ஸ்கூல் பீரியட்ல இருக்கிறது தான் உங்க ஹோல் லைஃபையுமே ரிஃப்ளெக்ட் பண்ண போகுது. ஸோ ஜஸ்ட் யூஸ் யூர் டைம் வைஸ்லி ஹியர். And ஒரே சின்ன விஷயம் என்னன்னா, you can pursue your passion only if you have the courage to do it. Only if you have the courage to struggle for your passion, you can do it. So don't ever hesitate. I know the Trinity students have the courage. So just pursue your passion, whatever be. And you have everything here. And my teachers finally, எனக்கு இந்த டீச்சர்ஸ் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எவ்ரி டைம் உங்களுக்கு அந்த எக்ஸாம்க்கு ஒரு 2 months முன்னாடி எல்லா இடத்துலையும் அந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ்ன்ற ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஐ ஸ்பெஷலி ரெக்வெஸ்டட் மை டீச்சர்ஸ் தட் ஐ ஹவ் டு ட்ரெயின் மோர். ஸோ எனக்கு டெய்லி எனக்கு மட்டும் தனியாக ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து கொடுங்க, நான் டெஸ்ட் எழுதுறேன், அந்த ஸ்டடி டைமில் டெஸ்ட் எழுதுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எவ்ரி சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் எனக்கு தனியாக எனக்கு கொஸ்டின் பேப்பர் எழுதுவாங்க. நான் மட்டும் தனியாக உட்காந்து டெஸ்ட் எழுதி அவங்கள்ட்ட கொடுப்பேன். ஸோ அந்த டீச்சர்ஸ் இங்கே இருக்க டீச்சர்ஸ் உங்களுக்கு இஃப் யூ கோ அண்ட் ஆஸ்க் ஃபார் தெம், தே வில் டூ எனிதிங் ஃபார் யூ. So utilize your teachers here. My special gratitude to all my teachers here. எனக்கு இங்கிலீஷ் கல்பனா மேம், தமிழ் சுஜாதா மேம், மேக்ஸ்க்கு மாலா மிஸ் எடுத்தாங்க.
அப்புறம் ஃபிசிக்ஸ்க்கு செந்தில் சார், கெமிஸ்ட்ரிக்கு ரிஸ்வான் சார், அண்டு பயாலஜி பாட்டனிக்கு பிவிஎம் சார். எனக்கு இங்கே வெங்கடாச்சலமூர்த்தி சார்னு கேட்ட உடனே நேம் புதுசாக இருந்துச்சு. அப்புறம் தான் தெரியுது பிவிஎம் சாரோட ஃபுல் நேம் தான் வெங்கடாச்சலம் சார்ன்றதே அப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆனிச்சு எனக்கு. ஜுவாலஜிக்கு ரவிக்குமார் சார், கதிர்வேல் சார் அப்படி எடுத்தாங்க. அப்புறம் எனக்கு இவங்கெல்லாம் தாண்டி என்னோட ஸ்டடி டைம் டீச்சர்ஸ்னு 2 பேர் இருக்காங்க. அது ரமேஷ் சார், எனக்கு அவர் கிளாஸ் எடுத்ததில்லை பயாலஜி ஸ்டூடெண்ட்னால, பட் என்னோட ஸ்டடி டைமுக்கு அவர் தான் டீச்சராக இருப்பார். அண்ட் பாரதிதாசன் சார் அவர் இருப்பார். அவங்க ஸ்டடி டைமில் அவங்க தான் என்னை பார்த்துப்பாங்க. ஸோ heartfelt gratitude to my teachers. Thank you and best wishes students. Thank you. Thank you sir. Thank you for your kind advice. அடுத்து இந்தியா முழுவதும் அல்ல, உலகம் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற 22ஆம் தேதி குஜராத்தில் எல்லாம் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா, அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்க. அட்டண்டன்ஸ் எடுத்த நம்ம எஸ் சார் அப்படின்னு தான் சொல்லுவோம். அங்கே என்ன சொல்கிறாங்க? ஸ்ரீராம் 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 வந்திருக்கார் நமக்கு. பாருங்க, ஏன் ஆஞ்சநேயர் இருக்கிறதுனால ஸ்ரீராமை கொண்டு வந்துட்டார். மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் என்றும் சொல். எனக்கு இன்னைக்கு அவங்க அப்பா வரல, அது ஒரு வருத்தம். அவங்க அப்பா அவனை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து, அவன் வந்து சிபிஎஸ்சியில் உதயமூர்த்தி ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாப்புல. கொண்டாந்து இங்கே விட்டு என்ன சொல்ல தெரியுங்களா, இவன் ஆர்ட்ஸ் குரூப்பில் சேர்க்குறேன், நீங்கள் ஆடிட்டராக உருவாக்கணுன்னாரு. இன்றைக்கி ஒரு பெரிய ஆடிட்டராக அவன் மட்டும் இல்லை, அவன் ஒய்ஃபும் ஆடிட்டராக இருக்காங்கன்னா பெரிய விஷயம் தானே, கைத்தட்டுங்க. பெரிய கம்பெனியை நடத்திட்டு இருக்காப்புல, பெரிய பேங்க் இது. சரி, அவன் தான் படித்து முடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு எங்கள் வேலை முடிஞ்சதுன்னு நினச்சா அவங்க அப்பா அடுத்தவனை கொண்டு வந்துட்டார். சிவராம் நம்ம பேர், இவர் பேர் ஸ்ரீராம், அவன் பேர் சிவராம். பேர் வைக்கிறவங்களாம் பார்த்து வச்சுக்கோங்க இனிமேல். அந்த சிவராமை வந்து கூப்பிட்டு வந்துட்டு அவனையும் எங்ககிட்ட அப்படி தான் சொன்னார், இவனை நீங்கள் ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னாரு. அவனும் ஆடிட்டர். அந்த ஒழுக்கமான பையனை நான் எப்படி ஆடிட்டர் ஆகலாம் என்பதை பற்றி சொல்லணும் நீயே. ஏன்னா உன் உயர்வு இங்கே நிறைய மாணவர்கள் வந்து தேவை என்று கேட்டுக்கொண்டு ஸ்ரீராம் அவரை கூப்பிடுகிறேன்.